Welcome to Mind Maths, exercise 1.2, question number 3. Find the inverse of each of the following by Qn.No method. Qn.No நீக்கல் முறையை பயன்படுத்தி நேர்மாறு காண்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வேல்யூவை Qn.No மெத்தடில் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்து எழுதிக்கோங்க. அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவோ அதே ஆர்டரில் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸையும் நம்ம சூஸ் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2ங்கிறதுனால நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I2வை எடுத்து அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸையும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸையும் சேர்த்து ஒரு ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். A/I2 இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்ம அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். 2 - 1 5 - 2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ Qn.No ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். அதுக்காக நம்ம ரோ ஆப்ரேஷன்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஏங்கிற மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். அப்படி மாற்றும்போது இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்போ என்ன மேட்ரிக்ஸாக இருக்குதோ அதுதான் நம்மளுடைய இன்வர்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது அந்த ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த A11 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த 2ங்கிற நம்பரை 1ஆக மாற்ற போகிறோம். அதுக்காக ரோ 1ஐ கம்ப்ளீட்டாக நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படி 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 1 - 1/2 1/2 0. நெக்ஸ்ட்டு நம்முடைய எய்ம் என்னென்னா, இந்த ரோ 2ல் இருக்கக்கூடிய நம்பர் 5 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம 0வாக மாற்றணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 - 5 அது ரோ 1ஐ நம்ம 5ஆல் கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணி ரோ 2ஓட நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னென்னு பாருங்கள். இங்கே ரோ 2ஓட வேல்யூஸை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். 5 - 2 0 1 அப்படிங்கிற வேல்யூ எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ரோ 1ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ -5னே நான் எடுத்து எழுதியிருக்கேன். -5 5/2 -5/2 0. நம்ம அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் -5ஆல் மல்டிப்ளை பண்ணி நாங்கள் எடுத்து எழுதியிருக்கேன். 5 - 5ஓட வேல்யூ 0 -2 + 5/2 அதோட வேல்யூ 1/2 நமக்கு கிடைக்கும். 0 - 5/2ஓட வேல்யூ -5/2 1 + 0ஓட வேல்யூ 1. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே அந்த ரோ 2 அப்படிங்கிற பிளேஸில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ நம்ம கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூவை இந்த பிளேஸில் ரோ 2ல் நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்முடைய எய்ம் என்ன அப்படின்னா, இந்த -1/2 அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம 0வாக மாற்றலாம். 0வாக மாற்றுறதுக்கு இந்த ரோ 2ஐயும் ரோ 1ஐயும் நம்ம ஆட் பண்ணால் போதும். ஸோ ரோ 1 இம்ப்ளைஸ் ரோ 1 + ரோ 2 இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 1 + 0ஓட வேல்யூ நமக்கு 0 கிடைக்கும். -1/2 + 1/2ஓட வேல்யூ நமக்கு 0 வந்துடும். 1/2 - 1/2ஓட வேல்யூ -4/2 நமக்கு கிடைக்கும். அந்த -4/2 தான் -2ன்னு எடுத்து எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1 + 0ஓட வேல்யூ 0னே வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய எய்ம் இந்த 1/2 அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை 1ஆக மாற்றுறது. அதுக்காக நம்ம இந்த ரோவை கம்ப்ளீட்டாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0 × 2ஓட வேல்யூ நமக்கு 0 வந்துடும். நெக்ஸ்ட்டு 1/2 × 2ஓட வேல்யூ நமக்கு 1 கிடைக்கும். -5/2 × 2ஓட வேல்யூ -5 1 × 2ஓட வேல்யூ 2. ஸோ நம்ம கொடுத்துருந்த அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸோட பொசிஷனில் இப்போ நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை அதை மாற்றிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பொசிஷனில் இப்போ நமக்கு கிடச்சிருக்கூடிய வேல்யூ -2 1 -5 2. இதுதான் நமக்கு தேவையான A இன்வர்ஸோட வேல்யூ. ஹென்ஸ் A இன்வர்ஸ் = -2 1 -5 2. ப்ராப்ளம் நம்பர் 2. இதில் நமக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஏன்னு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஒரு 3x3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் வந்து AI3 நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். AI3 கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸை நம்ம அப்படியே ஏல சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 3x3 எடுத்து எழுதியிருக்கோம். இதுலேயும் நம்ம அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு அந்த A11 வேல்யூ நமக்கு 1ன்னு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த 1 and 6ஓட வேல்யூவை நம்ம 0வாக மாற்றணும். அதுக்காக ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 - ரோ 2வை
ரோ 1ஆல் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ் 1ஓட வேல்யூ நமக்கு 0 வந்துடும். நெக்ஸ்ட்டு ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 மைனஸ் 6 இன்ட்டு R1. ரோ 1 நம்ம 6ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ 3ஓட நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 6ங்கிற வேல்யூ நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அது ரெண்டையும் நம்ம இப்போ பார்ப்போம். ரோ 2ஓட வேல்யூவை நான் அப்படியே எடுத்துலிருக்கேன். 1 0 மைனஸ் 1 0 1 0 அப்படிங்கிறது அங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு ரோ 1 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ நான் அதை மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிடுறேன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய 1ஓட நம்ம மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே மைனஸ் 1 1 0 மைனஸ் 1 0 0ங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். 1 மைனஸ் 1ஓட வேல்யூ 0 0 ப்ளஸ் 1ஓட வேல்யூ 1 மைனஸ் 1 ப்ளஸ் 0ஓட வேல்யூ மைனஸ் 1 0 minus 1ஓட வேல்யூ minus 1 1 plus 0 வேல்யூ 1 0 plus 0ஓட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு ரோ 3 implies ரோ 3 minus 6R1. இதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். ரோ 3ஓட வேல்யூஸை நான் அப்படியே எழுதியிருக்கேன். 6 minus 2 minus 3 0 0 1. நெக்ஸ்ட்டு ரோ 1 6ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ மைனஸ் 6ஆல் நம்ம கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ minus 6 6 0 minus 6 0 0. இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். 6 minus 6ஓட வேல்யூ 0 minus 2 plus 6ஓட வேல்யூ 4 minus 3 plus 0ஓட வேல்யூ minus 3 6 0 minus 6ஓட வேல்யூ minus 6 0 plus 0 0 1 plus 0ஓட வேல்யூ 1. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம மேட்ரிக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ரோ 1ல் எந்த சேஞ்சும் இல்லை. ரோ 2 அண்டு ரோ 3க்கான வேல்யூஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ ரோ 2ல் நம்ம போட வேண்டிய வேல்யூ 0 1 minus 1 minus 1 1 0. இந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரோ 3ல் 0 4 minus 3 minus 6 0 2. இந்த வேல்யூஸை ஒர்க் அவுட் பண்ணி இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா இதில் நெக்ஸ்ட்டு அடுத்த காலத்தில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் இதெல்லாம் நம்மளால் 0வை மாற்ற முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்காக இந்த 1ங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணி இந்த 4ங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ நம்மளால் 0வை மாற்ற முடியும். நமக்கு தேவை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான், மறந்துடாதீங்க. நமக்கு 1 0 0ங்கிற ஃபார்ம் மட்டும். நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் A22ங்கிற பிளேஸில் நமக்கு 1ங்கிற வேல்யூ இருக்கணும். அதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த 4ங்கிற நம்பரை நான் ஃபஸ்ட்டு 0வை மாற்றுறேன். அதுக்காக ரோ 3 implies ரோ 3 minus 4 into R2. அதையும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். 0 4 minus 3 minus 6 0 1. ரோ 3யை நம்ம அப்படியே எடுத்துலியாச்சு. ரோ 2வை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் 4ஆலேயே நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 0 minus 4 plus 4 4 minus 4 0. இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். 0 plus 0ஓட வேல்யூ 0 4 minus 4ஓட வேல்யூ 0 minus 3 plus 4ஓட வேல்யூ 1 minus 6 plus 4ஓட வேல்யூ minus 2 0 minus 4ஓட வேல்யூ minus 4 1 plus 0ஓட வேல்யூ 1. இப்போ இந்த வேல்யூவை நம்ம ரோ 3ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரோ 1 and 2ல எந்த சேஞ்ச் இருக்குது. ரோ 3ல மட்டும் அந்த வேல்யூஸை நம்ம இப்போ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்முடைய ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா ரோ 2 implies ரோ 2 ப்ளஸ் ரோ 3. அதாவது இப்போ இந்த ரோ 2வையும் ரோ 3யும் நம்ம ஆட் பண்ணி ரோ 2லேயே போட்டோம் அப்படின்னா இந்த 1 மைனஸ் 1 இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த பிளேஸ் நமக்கு 0 ஆயிரும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் நமக்கு தேவையான இந்த ரெண்டு பிளேஸஸ் 0வாக இருக்கணும், இது 1ஆக இருக்கணுன்றதுக்காக இந்த வேல்யூ நம்ம இப்போது ஜஸ்ட் ஆட் பண்ணாலே இதை 0வாக கொண்டு வந்துடலாம். அதுக்காக தான் நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ரோ 2 implies ரோ 2 ப்ளஸ் ரோ 3ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ரோ 2ஓட வேல்யூஸ் அப்படியே எழுதிக்கிறேன். 0 1 minus 1 minus 1 1 0. நெக்ஸ்ட்டு ரோ 3ஓட வேல்யூ 0 0 1 minus 2 minus 4 1. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 0 plus 0 0 வரும். 1 plus 0ஓட வேல்யூ 1 minus 1 plus 1ஓட வேல்யூ 0 minus 1 minus 2ஓட வேல்யூ minus 3 1 minus 4ஓட வேல்யூ minus 3 0 plus 1ஓட வேல்யூ 1. இப்போ இந்த வேல்யூஸ் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு கிடச்சிருந்த ஆன்சர் 0 1 0 minus 3 minus 3 1 அப்படிங்கிற வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு நம்முடைய எய்ம் என்ன அப்படின்னா இந்த minus 1 அப்படிங்கிற பிளேஸில் 0 அப்படிங்கிற வேல்யூ கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாறிடும். ஸோ அதுக்காக நம்ம R1 implies R1 ப்ளஸ் R2 நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 1ஐயும் இந்த minus 1ங்கிற பிளேஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 0 அப்படின்னு கொண்டு வந்துடலாம். மற்ற ரெண்டு பிளேஸில் நமக்கு 0 தான் இருக்கிறதுனால ஆட் பண்ணும்போது எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ 1 ப்ளஸ் 0ஓட வேல்யூ 1 கிடைக்கும். மைனஸ் 1 ப்ளஸ் 1ஓட வேல்யூ 0 0 ப்ளஸ் 0ஓட வேல்யூ 0.
ரோ 2 அண்ட் ரோ 3ல எந்த சேஞ்சஸும் இல்லை, அதை நம்ம அப்படியே எழுதிடுறோம். ஸோ நமக்கு தேவையான 3x3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிருது. ஸோ இப்போ அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட பிளேஸில் இப்போ இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் நம்முடைய A இன்வர்ஸ். ஹென்ஸ் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு -2 -3 1 -3 -3 1 -2 -4 1 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 3. இங்கே நமக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நம்ம A அப்படின்னு வச்சுட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஒரு 3x3 எடுத்து ரெண்டையும் சேர்த்து ஒரு ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போது போன ப்ராப்ளமில் பண்ண அதே ஒரு கோட் தான் நம்ம பண்ண போகிறோம். கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். அதுக்கான ரோ ஆப்ரேஷன்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரோ 1 வந்து நம்ம கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு A11 அப்படிங்கிற வேல்யூ 1ஆக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 அண்ட் 1 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம 0வாக மாற்றிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ R2 implies R2 minus 2 into R1. அதே மாதிரி ரோ 3 implies ரோ 3 minus ரோ 1. இப்போ இது ரெண்டையும் நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணுவோம். ரோ 2ஓட வேல்யூஸை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். 2 5 3 0 1 0 அப்படிங்கிறது இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரோ 1-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நான் -2ஆலேயே அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ -2 -4 -6 -2 0 0. 2 - 2ஓட வேல்யூ நமக்கு 0 கிடைக்கும். 5 - 4ஓட வேல்யூ 1, 3 - 6ஓட வேல்யூ -3, 0 - 2ஓட வேல்யூ -2, 1 + 0ஓட வேல்யூ 1 கிடைக்கும். 0 + 0ஓட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு R3 - R1. இப்போ ரோ 3ஓட வேல்யூஸை நான் அப்படியே எழுதிக்கிறேன். 1 0 8 0 0 1. நெக்ஸ்ட்டு ரோ 1ஓட வேல்யூவை நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ நமக்கு வேல்யூ -1 -2 -3 -1 0 0 அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி எழுதுகிறோம். 1 - 1ஓட வேல்யூ 0, 0 - 2ஓட வேல்யூ -2, 8 - 3ஓட வேல்யூ 5, 0 - 1ஓட வேல்யூ -1, 0 + 0 வேல்யூ 0, 1 + 0ஓட வேல்யூ 1. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம மேட்ரிக்ஸில் எடுத்து எழுத போகிறோம். ரோ 1ல எந்த சேஞ்சஸும் இல்லை. ரோ 2ல் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ 0 1 -3 -2 1 0 அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரோ 3ல் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணியிருக்க 0 -2 5 -1 0 1 அப்படிங்கிற வேல்யூ இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்முடைய எய்ம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த -2 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம 0வாக மாற்ற போகிறோம். அதுக்காக ரோ 3 implies ரோ 3 + 2 into R1. இப்போ ரோ 2-வை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 1 அப்படிங்கிற நம்பர் நமக்கு 2 + 2ஓட 2 - 2ஓட வேல்யூ நமக்கு 0 ஆயிரும். அப்படிங்கிறதுக்காக தான் அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ரோ 3 implies ரோ 3ஓட வேல்யூ 0 -2 5 -1 0 1ங்கிற வேல்யூ எழுதியிருக்கோம். ரோ 2-வை நம்ம 2ஆல் கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே நம்ம ஆட் தான் பண்ணுறோம். ஸோ 2ஆல் நம்ம மல்டிப்ளை மட்டும் பண்ணால் போதும். 0 2 -6 -4 2 0 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்கும். 0 + 0ஓட வேல்யூ 0, -2 + 2ஓட வேல்யூ 0, 5 - 6ஓட வேல்யூ -1, -1 -4ஓட வேல்யூ -5, 0 + 2ஓட வேல்யூ 2, 1 + 0ஓட வேல்யூ 1. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ரோ 3 அப்படிங்கிற பொசிஷனில் எடுத்து எழுதுகிறோம். மற்ற ரோ 1 ரோ 2ல எந்த சேஞ்சஸும் இல்லை. ரோ 3ல மட்டும் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்கு ரோ 1ல் இருக்கக்கூடிய இந்த 3 அப்படிங்கிற வேல்யூவை 0வாக மாற்றுறதுக்காக ரோ 3-ஐ நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -1 × 3 -3 கிடைக்கும். இந்த -3-ஐ இந்த +3ஓட நம்ம ஆட் பண்ணும்போது அது 0 ஆயிரும். ரோ 3ல மற்ற ரெண்டு வேல்யூ 0வாக இருக்கிறதுனால ரோ 1ல் வேறு எந்த சேஞ்சஸும் நடக்காது. அதே மாதிரி ரோ 2 implies ரோ 2 - 3 into R1. இப்போ இதில் ரோ 3ல நம்ம -3ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த -3ஓட ஆட் பண்ணும்போது இந்த ரோ -1ஓட -3ஐ நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு +3 கிடைக்கும். +3ஐயும் -3ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது 0 ஆயிரும். அதே நேரம் இங்கே ரெண்டு 0 தான் இருக்கிறதுனால ரோ 2வும் வேறு எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு ரோ 3 implies -1 into R3. நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றும்போது இந்த -1 அப்படிங்கிற பொசிஷனில் நமக்கு +1 வரணும். அதனால் கம்ப்ளீட்டாக -1ஆலேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் ரோ 3ல. ஸோ இப்போ நம்ம வந்து 3 சேஞ்சஸ் பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு ரோ ஒன்னோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ரோ 1 ப்ளஸ் 3 இன்ட்டு ரோ 3. ரோ ஒன்னோட வேல்யூஸ் 1 2 3 1 0 0. ரோ 3யை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 0 இன்ட்டு 3யோட வேல்யூ 0 0 -3 -15 6 3 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். 1 + 0ஓட வேல்யூ 1 2 + 0 வேல்யூ 2 3 - 3ஓட வேல்யூ 0 1 - 15 வேல்யூ -14 0 + 6ஓட வேல்யூ 6 0 + 3ஓட வேல்யூ 2க்கான ஒர்க்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரோ 2 -3 ஆர் 3. ரோ 2ஓட வேல்யூஸை நம்ம அப்படியே எடுத்து எழுதுகிறோம். ரோ 2ஓட வேல்யூஸ் 0 1 -3 -2 1 0. நெக்ஸ்ட்டு ரோ 3யை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ஸோ -3ஆலேயே மல்டிப்ளை பண்ணுறேன். 0 0 3 15 -6 -3 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்கும். இப்போ 0 + 0ஓட வேல்யூ நமக்கு 0 கிடைக்கும். 1 + 0ஓட வேல்யூ 1 -3 + 3ஓட வேல்யூ 0 -2 + 15ஓட வேல்யூ 13 1 - 6ஓட வேல்யூ -5 0 - 3ஓட வேல்யூ -3. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம மேட்ரிக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ரோ 1ல் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க் அவுட் 1 2 0 -14 6 3ங்கிற இந்த வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரோ 2ல் 1 0 1 0 13 -5 -3ங்கிற வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரோ 3யை பொறுத்தவரையில் -1ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதனால் -1 × 0 0. நெக்ஸ்ட்டு -1 × 0 0 -1 × -1 +1 -1 × -5 +5 -1 × 2 -2 1 × -1 -1 நம்ம எடுத்துகிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றுறதுக்கு லாஸ்ட்டாக நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்கு இந்த 2 அப்படிங்கிற நம்பரை நம்ம 0வாக மாற்றணும். அதுக்காக ரோ 1 இம்ப்ளைஸ் ரோ 1 - 2 × R2. நம்ம ரோ 2ல் இருக்கக்கூடிய இந்த 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ரோ 1லேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூ நம்ம 0வாக மாற்றிடலாம். ஸோ ரோ 1ஓட வேல்யூஸை நான் அப்படியே இங்கே எடுத்துலிருக்கேன். 1 2 0 -14 6 3. நெக்ஸ்ட்டு ரோ 2ஓட வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணுறதுக்காக நான் -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 0 -2 0 -26 + 10 6. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். 1 + 0ஓட வேல்யூ 1 2 - 2ஓட வேல்யூ 0 0 + 0 வேல்யூ 0 -14 -26ஓட வேல்யூ -40 கிடைக்கும். 6 + 10ஓட வேல்யூ 16 3 + 6ஓட வேல்யூ 9. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம மேட்ரிக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். நமக்கு தேவையான ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இப்போ கிடச்சிட்டு. ஸோ நமக்கு தேவையான A இன்வர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா A இன்வர்ஸ் = -40 16 9 13 -5 -3 5 -2 -1 அப்படிங்கிற இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம